2022 நடந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது மாதிரி ஏபிசிடி பேட்டர்னில் குரூப் 4 கண்டிப்பாக ஒரு கொஷின் பட்டுருவாங்க. அதேமாதிரி குரூப் 2வாக இருந்தாலும் ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதை அப்படியே எழுதிக்கிட்டேன் நான். இப்போ என்னன்னா இங்கே மெடிசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. மெடிசன் அப்படிங்கிறத EODJDEFM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டருக்குன்னா அது என்ன லாஜிக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின். இப்போ மெடிசன் இப்படி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் எப்படி வரும், எந்த லாஜிக்கில் வரும் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் என்னான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா M ஸ்டார்டிங்கில் வருது, அதே மாதிரி E எண்டிங்கில் வருது. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது E ஸ்டார்டிங்கில் வருது, M எண்டிங்கில் வருது. சிம்பிள் தான். அப்போ கம்ப்யூட்டருக்கு எப்படி வரும், C ஸ்டார்டிங்கில் வருது, R எண்டிங்கில் வருது. அப்போனா இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா R ஸ்டார்டிங்கில் வரணும், C எண்டிங்கில் வரணும். அப்படின்னா ஆப்ஷனில் இது மாதிரி R ஃபஸ்ட்டாகவும் C லாஸ்ட்டாகவும் வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R இருக்கிற மாதிரி இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா R, C லாஸ்ட்டில் எது முடியுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான். அப்போ ஆப்ஷன் D தான் ஆன்சர் கரெக்ட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் D கரெக்ட்.